மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கலாம். எந்த ஒரு காரியமுமே சுலபமாக முடியாது. எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் கடுமையாக ஈடுபட்டு கொஞ்சம் அலைச்சல்களை மேற்கொண்டு செய்யும் பொழுது தான் அதற்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். ஆனால் நீங்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கான ஒரு பலன் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் தகுதிக்கு மீறிய சில செயலெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் இருக்கிறது நல்லது. எதுவுமே சில தடைகளுக்கு அப்புறம் தான் வெற்றி பெறும்ன்ற ஒரு நிலை இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் தொடர்ந்து இருக்கும், கொஞ்சம் போராட்டம் தேவை. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு ஒத்துழைப்பாக அமையும். கொஞ்சம் சாதுரியமாக செயல்பட்டு எதுலையுமே வெற்றி பெறணும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு தன்மை இருந்தாலும் எதுவுமே சுலபமாக முடியாது. உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்தி எதுலையுமே சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு நினைக்கிற மாதிரி அது ஒத்து வராது. இருந்தாலும் உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களாலும் நீங்கள் நினச்சதை ஓரளவுக்கு சாதிக்க முடியும். ஆனால் எந்த விதமான அவசர முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நல்ல தினம். உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெறக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சீர்தூக்கி பார்த்து செயல்படுங்க. நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு எமோஷன் பேஸில் எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில பேர் எமோஷனல் பேஸஸ் அப்படின்றது என்னென்னா, நான் உனக்கு எவ்வளோ ஒரு தப்பெல்லாம் பண்ணியிருப்பான், ஆனால் நான் உனக்கு எவ்வளோ நாளாக தெரிஞ்சவன், நான் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு உனக்கு. அப்போ அவன் செய்த தவறுகளையெல்லாம் நம்ம ஓவர்லுக் பண்ணிவிடுவோம். அதுபோல் ஒரு நிலை இல்லாமல் அறிவை யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் ரொம்ப ஒரு மனத்தளவில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். சில நேரங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். அது பெரும்பாலும் நண்பர்களுக்காக நீங்கள் அலையக்கூடிய ஒரு அலைச்சலாக இருக்கும். அதாவது மற்றவருடைய நலனில் அக்கறை செலுத்தி அதற்காக நீங்கள் மெனக்கிடக்கூடிய ஒரு நாளாக இது அமையும். இருந்தாலும் உங்களுடைய அந்த பரந்த தன்மைக்காக நீங்கள் புகழப்படுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சூழல் இனிமையான சூழல். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு ஆதரவாகவும் வெற்றியை தரக்கூடிய வகையிலும் அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல புகழை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. நண்பர்களால் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள். சில நேரங்களில் ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள்.
நம்ம உடல் நலத்தை புறக்கணித்து சில வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கும் பொழுது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் நம்முடைய நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல தினமாக, அற்புதமான தினமாக இது அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடை, தாமதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைப்பு இருக்கும், இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டகரமான சில திருப்பு முறைகளை தரக்கூடிய தினம். குறிப்பாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது நல்லபடியாக நடக்கும். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியமே உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுலபமான வெற்றிகள், எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த தன்மையிலே நடக்கும் பொழுது அதை சுலபமாக கையாண்டு வெற்றி கொள்வீர்கள். ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன தவறுகள், அதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகள், அவசரத்தினால் வரக்கூடிய சில பிரச்சனைகள், இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கும். ஆனால் சற்று கடுமையான உழைப்பு தேவைப்படும். சில நேரங்களில் உங்களுடைய எல்லைகளை கடந்து நீங்கள் போகக்கூடாது. அப்படி போகும் பொழுது சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதனால் அந்த தன்மையை பாதுகாக்கணும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு தந்தை பையன் எங்கேயோ தம்மடிச்சிட்ருக்கான். ஒன்று அவன் செய்கிறதே பிடிக்கல தந்தைக்கு, இரண்டாவது அது அவன் உடல் நலத்துக்கு கேடு. இப்படி நினைக்கிற தந்தை அதை ரொம்ப லாவகமாக கையாள வேண்டும். உள்ளே வரும்போது என்ன ராஸ்கல் சிகரெட்டாக குடிச்சிட்டு வரேன்னு கேட்டால் அடுத்த முறை அவனுக்கு பயம் போயிடும். அப்பா முன்னாலே அவன் புகையை ஊதி விட்டுருவான். அதனால் சில காரியங்களை நாம் கையாளும் பொழுது அதை அந்த இடத்தை பொறுத்து, தன்மையை பொறுத்து சரியான முறையில் கையாள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பான தினம். மனசில் உள்ள கிளேசங்கள்லாம் மறைய மன அமைதி பெறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். ஒரு முறைக்கு ஒரு முறை யோசித்து பதட்டப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினம். நல்ல செய்திகள் சேரும். தன வரவு உண்டு. உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தினமாக கூட அமையும். மொத்தத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றலாம். கொஞ்சம் நிதானித்து ஒரு முறைக்கு ஒரு முறை யோசித்து எந்த செயலிலும் ஈடுபட வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டகரமான திருப்பங்களை உடைய எந்த காரியத்திலும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தன வரவு, சுற்றுச்சூழல் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக அமைவது, மனசில் ஒரு களிப்பு எல்லாத்தையும் தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிதாக வெடிக்கலாம்.
அது கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், ஏன் சில நேரங்களில் அம்மாவுக்கும் பையனுக்குமே இருக்கலாம். இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், சில நேரங்களில் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதிர்ப்பாக அமைவது, தேவையில்லாத வாக்குவாதம், மனக்கசப்புகள் உண்டாவது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதை பொறுமையும் நிதானமாகவும் இருந்து அதை ஏற்படாமல் தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது விசாகம் 4ஆம் பாதம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமூகமான தினம், பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் சுற்றி நின்று கொண்டிருக்கின்றன, கதவை தட்டி கொண்டிருக்கின்றனன்னு சொல்லணும். ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு சுமூகமாக சில தீர்வுகளை காணக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் செயல்படுவீங்க. ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. ஒரு வெற்றிகரமான தினமாக கூட உங்களுக்கு இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மாற்றங்கள், குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இதெல்லாம் வருவதற்கான ஒரு நாளாக இது அமைந்திருக்கிறது. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாரிடம் நீங்கள் பேசணுமோ அவர்கிட்ட பேசணுமே தவிர, சும்மாவது எல்லாத்தையும் வரும்போது அது ஒரு உங்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம், உங்களை பற்றி வம்புக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளாகிடுவீங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் கையாள வேண்டும். எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட நீண்ட நாள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அமைவதால் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் யோசித்து நிதானமாக எடுக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காலை பொறுத்த வரையில் தடைகள் உண்டு. சற்று நிதானித்து எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். பூராட நட்சத்திரக்காலை பொறுத்த வரையில் ஓரளவு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய ஆர்வத்திற்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு சந்தோஷங்களும் ஏற்படுத்தி தரக்கூடிய அளவில் அமையும். உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்த வரையில் சிறு தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானித்து செயல்பட வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. குறிப்பாக இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களை இயக்கும் போதும் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கவனமாக இருக்க வேண்டிய தினம். சில அவசரமான சில போக்குகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப அதி அற்புதமான தினம். நிறைய சந்தோஷங்கள், தெய்வ கடாட்சங்கள் நிறைந்த ஒரு நல்ல தினமாக அமையிறது. அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகளால் உங்களுக்கு பாதிப்புகள் உண்டாகலாம். அமைதி காக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாகவும் இது அமையிறதால மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். மனதில் உள்ள கவலைகள் நீங்கி ஒரு சுபமான ஒரு தன்மையை நீங்கள் பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாகப்படுகிறது. சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரை ரொம்ப முன்னேற்றமான தினம். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே உங்களுக்கு அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல தினமாக அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். சூழல் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் உங்களுடைய புகழை பாறைச்சாற்றுவதாகவும் அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவசரத்தில் செயல்பாடுகளை எடுக்கும்போது சில பிரச்சனைகள் வரலாம். அதே போல் சில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கும்பொழுது சற்று நிதானித்து, நம்ம ஒரு வெல்விஷர் சொல்லுவாங்க, நம்ம மேலே ஒரு அன்பு காட்டவர்களோட
கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருக்குது, பின்னடைவுகள்லாம் இருக்குது, நிதானித்து செயல்பட வேண்டும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல தினமாக இது அமையிறது. உங்களுடைய எண்ணங்களுக்கு செயல்பாடுகளுக்கும் நல்ல அங்கீகாரமும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும்.